Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste the daily. Taste the daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். திருப்பரங்குன்றம் ஒரு இந்துக்களுடைய ஐடென்டிட்டி, அதை முஸ்லீம்கள் ஆக்கிரமிக்க முயல்றாங்க. இந்துத்துவ சக்திகளுடைய முயற்சி பிரம்மாண்டமான முயற்சி. எப்படின்னா, இல்ல பாபர் அப்ப ரூல் பண்ண ஆளையே இன்னைக்கு தகர்த்துட்டாங்களா சார்? அப்ப இங்க ஏமாத்தரம் சிக்கந்தர் எல்லாம் அதெல்லாம் பாபரை தகர்க்க முடியும். இது பெரியாரோட முயற்சி. ஏன் இல்லாத இடத்துல ஸ்பார்க் ஆக்கணும்னு உங்களுடைய முயற்சி என்பது ரைட்டுங்களா? அண்ணாமலையே அங்க வரல. ஆமா, எச் ராஜா தான் அங்க வர்றாரு. அவரு ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ், ரொம்ப நாள் ஆர்எஸ்எஸ் ட்ரை பண்ணி. ஆனா எச் ராஜா சொல்றாரு சார், கந்தரமலையை சிக்கந்தரமலையா மாத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சொல்ல அவங்களுக்கு இந்த இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது தெரியல. இல்ல தெரியலையா? இல்ல பிஜேபிக்கு இல்ல ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பயப்படுறாங்களே? பிடிஆரையும் சு வெங்கடேசனையும் களத்துல இறங்கி விட்டாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். முடியலையே. அந்த குடிமைன்றது ஒத்த குடிமை வச்சிருப்பாங்க நார்த் இந்தியா. ஓஹோ, அந்த ஒத்த குடிமை வச்சிருக்கக்கூடிய பிராமண அதிகாரி தான் இன்னைக்கு டிஜிபியா இருக்கு. ரைட்டா? அவரோட ஹேண்ட்லிங்ல தான் மதுரை வருது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த 2 மாசமாவே திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பெருசா விசூரப்படுத்திருக்கு. எப்படி அயோத்தி ராமர் கோயில எடுத்தாங்களோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இப்ப திருப்பரங்குன்றம் மலை எடுத்திருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அந்த அளவுக்கு எடுக்க முடியாது இவங்களால. அதுதான் இல்ல நோக்கம் தானே சார்? நோக்கம் அதுதான். ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதம் வைக்கின்ற கதை தான். அதாவது தமிழ் மண்ணுன்றது தமிழ் மண்ணோ தென்னக மண்ணோ. நீங்கள் சபரிமலைக்கு போகும்போது பாபர் சமாதியை தாண்டி தான் போகணும். ரைட்டா? சபரிமலை கோஷம் போடுறோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கோஷம் போடுவோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலையில் இருக்க மக்களும் அரோகரா பாடும்பொழுது அல்லாஹு அக்பரும் சேர்த்தே பாடுவாங்க. அந்த மக்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரைட்டா? உங்களுக்கு நீங்கள் ராஜகோபாலன் ஒருத்தருடைய ரொம்ப நாள் கனவு, அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்து முன்னணியை சார்ந்தவங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இஷ்யூ பாபரி மஸ்ஜித் மாதிரி எடுத்து அதை இந்துத்துவத்துக்கு கொண்டு வருவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாபர் மசூதி மாதிரி ஒரு இஷ்யூவை எடுத்து அதை தமிழ்நாடு முழுக்க ஒரு இஷ்யூவாக மாற்றி கொண்டு வர அளவுக்கு திருப்பரங்குன்றம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான இஷ்யூ கிடையாது. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை முழுமையாக இடிச்சிட முடியாது, ரிமூவ் பண்ணிடவும் முடியாது. ஏன்னா அது ஹிஸ்டாரிக்கலாகவே தொடர்ந்து பிராமணர்கள் இன்னைக்கு கூட ஹிந்துவில் 1915 நடந்ததை பற்றி எழுதியிருக்காங்க. ஆமாம். அப்போவும் அந்த இஷ்யூவை முன்னெடுத்தது ஒரு பிராமணர் தான். அவர் தான் முன்னெடுத்துட்டு வர்றார். அது மாதிரி தொடர்ந்து அவங்க முன்னெடுத்துக்கிட்டே வராங்க. பல இஷ்யூவில் முன்னெடுத்துக்கிட்டு வராங்க. அதில் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியாது. இந்த விஷயத்தில் இவங்க பண்ணது என்னன்னா, 144 தடை உத்தரவு தப்பு, கலெக்டரோட ஹேண்ட்லிங் தப்பு, போலீஸ் கமிஷனரோட ஹேண்ட்லிங் தப்பு, எல்லாமே தப்பு. இல்லை காலங்காலமாக அந்த பலியிடுற விஷயம் நடந்த என்ன சார் வந்துட்டு இருக்கு? இந்த முறையை தடுத்து நிறுத்தப்படணும். அது இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது ஒரு இஷ்யூவாக வருது. அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம். ரைட்டுங்களா? நவாஸ் கனி அவர் வக்ஃபு வாரிய தலைவராக இருந்தாலும் அவர் அங்கே போய் அந்த சென்சிட்டிவான விஷயங்களை அந்த இடத்துல செஞ்சுருக்க வேண்டாம். அது ஒரு ஸ்பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாதிரி சின்ன சின்ன ஸ்பார்க்குகள் இருக்குது. அதே மாதிரி 144 தடை உத்தரவு போட்டிருக்கும்போது திமுக ஊர்வலம் ஒன்று அன்றைக்கி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுவும் பண்ணியிருக்க வேண்டாம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்ஹேண்ட்லிங்கே தவிர இதில் இந்துத்துவ சக்திகளுடைய முயற்சி பிரம்மாண்டமான முயற்சி. எப்படின்னா, அவங்க தமிழ்நாடு முழுக்க அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் உள்ளே வந்தது, கொடியெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே வர்றது, இதெல்லாம் ரொம்ப ஸ்பார்க்கிங்கான விஷயம். அதெல்லாம் இப்போ இது அரசு சரியாக கண்காணிக்கலையே எப்படி சார்? ஆமாம், அரசு சரியாக சுத்தமாக கண்காணிக்கல. ஹேண்ட்லிங்கே தப்பு. ரைட்டுங்களா? ஆனால் அந்த இஷ்யூ மதுரை மக்களோட இஷ்யூ
மதுரை மக்கள் வந்து 2 சமுதாயமும் ஒன்றா இருக்கணும்னு இருக்கக்கூடியவங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி திராவிட இயக்கம் வந்து கோலோச்சின இடம் மதுரை. ரைட்டா? இப்போ பிடிஆரையும் சு வெங்கடேசனையும் களத்தில் இறக்கி விட்டாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். கண்டிப்பா. சு வெங்கடேசன் வந்து வேள்பாரி அந்த மாதிரி பல இலக்கிய நாவல்களை கொண்டு வந்தவர். அதே மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் மதிமுக, ரைட்டுங்களா, திமுக, திக, விடுதலை சிறுத்தைகள், இது மாதிரி ஒட்டுமொத்தமான இயக்கங்கள் வந்து மக்களை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி அந்த இஷ்யூவை புரிய வச்சாலே சிங்கிள் ஹேண்டட் பிஜேபியில் அதுலேயும் மைனாரிட்டி தான் வந்து இந்து முன்னணி, ரைட்டுங்களா. அண்ணாமலையே அங்கே வரல. ஆமாம். ஹெச் ராஜா தான் அங்கே வர்றாரு. அவரு வந்து ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ், ரொம்ப நாள் ஆர்எஸ்எஸ் ட்ரை பண்ணி. ஆனால் ஹெச் ராஜா சொல்கிறார் சார், கந்தர் மலையை சிக்கந்தர் மலையா மாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்லலாம், கந்தர் மலையை சிக்கந்தர் மலையா ஆக்கணும்னு நினைக்கிறாரு. பில்டப் தான், இதெல்லாம் ரியல் கிடையாது. இந்த உங்களுக்கு ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல பிரச்சனை இருந்ததுன்னா அது ஸ்பார்க் ஆகும். பிரச்சனையே இல்லாத இடத்துல ஸ்பார்க் ஆக்கணும்னு உங்களுடைய முயற்சி என்பது நிச்சயமா அது டிஃபீட் ஆகும். இல்லை, இன்னொன்று இதையும் வைக்கிறாரு, இந்த கோயிலை வந்து இடிக்க போனார் சிக்கந்தர், அப்போ வந்து அங்கே உள்ள பக்தர்களால் தாக்கப்பட்டு வெளில அனுப்பப்பட்டாரு. அதெல்லாம் போய் அது மாதிரி எந்த முயற்சியும் எந்த சமயத்துலையுமே நடக்கலை. அது மாதிரி வரலாறே கிடையாது. அந்த மாதிரி கோவில் வந்து எந்த விதத்தில் கோவில் வந்து இன்ஃபேக்ட் சிக்கந்தர் மசூதியை விட முன்னது அமைஞ்சது தான் கோவில். ப்ரீ ஹிஸ்ட்ரி இருக்குது கோவிலுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அதனால் முஸ்லீம்கள் வந்து அங்கே பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணி ரூல் பண்ணி அப்படிலாம் இல்லை. பாபர் அப்படின்றவர் வந்து அங்கே இந்தியாவை ரூல் பண்ண ஆள், ஆமாம், நார்த்தை ரூல் பண்ண ஆள். அந்த மாதிரி இங்கே ரூலிங்குள்ளெல்லாம், இங்கே முஸ்லீம்கள் ரூலிங்குள்ளெல்லாம் வந்து மதுரையோ அந்த மலையோ அந்த கோவிலோ அந்த விஷயங்களோ எதுவுமே வரல. இல்ல பாபர் அப்ப ரூல் பண்ண ஆளையே இன்னைக்கு தகர்த்துட்டாங்களா சார்? அப்ப வந்து இங்க ஏமாத்துறோம் சிக்கந்தர் எல்லாம். அதெல்லாம் பாபரை தகர்க்க முடியும், இது பெரியாரோட மண், இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பெரியார் மண்ணிலே இப்ப நடந்திருக்குல்ல சார் சம்பவம் நடக்கலாம் தம்பி. எத்தனை இந்து முன்னணி வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆடுபடிலாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பண்ணல தம்பி, இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இதை அவங்களுடைய முயற்சி வந்து அந்த தமிழகத்தின் ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக அதை மாற்றுற முயற்சி இந்து முன்னணிது வந்து அதிகமாக நடக்குது. இதில் வந்து நீங்கள் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசோட ஹேண்ட்லிங் இருக்கு இல்லையா, இவங்க வந்து முருகன் மாநாடு நடத்துவாங்க, மாநாட்டுக்கு வந்து அர்ஜுன் சம்பத்தை கூப்பிடுவாங்க. ஆமாம், ரைட்டா? அந்த மாதிரி மிஸ் ஹேண்ட்லிங் இருக்கு இல்லையா. ஒரு சென்சிட்டிவான மதுரையில் அந்த பர்டிகுலர் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்திக்கு நெருக்கமானவர். கலெக்டர் யாருன்னா அமைச்சருக்கு பேச்ச கேட்குறவர். அந்த மாதிரி இப்போது இதில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட ரோல் வந்து இல்லை, சுத்தமாகவே இல்லை. அவரோட ரோல் இல்லை, சு வெங்கடேசன் ரோல் இல்லை, சு வெங்கடேசன் ரோலும் இல்லை. இப்போ இந்த 2 பேரோட ரோலும் இங்கே உள்ளே கொண்டு வரணும். இங்கே உள்ளே கொண்டு வந்து மக்களை வந்து எஜுகேட் பண்ணி மக்களை புரிய வைக்கணும். மதுரை மக்கள் வந்து சென்சிட்டிவே இல்லை, ரைட்டுங்களா. பிஜேபிக்கு ஆதரவான மக்களாக மதுரை மக்கள், மதுரை போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக கொஞ்சம் வாக்குகள் கம்மியாக தான் வாங்கி இருந்தது. அதுக்கு காரணம் முக்குளத்தோர் வாக்குகள் வேறு மாதிரி போச்சுன்றது தான், பிஜேபிக்கு போச்சுன்றது தான். அப்படி போனால் கூட அங்கே அந்த மக்கள் வந்து பாஜக ஆதரவு மக்கள், பாஜக ஆதரவு நிலையும் இல்லை. திருப்பரங்குன்றம் வந்து ஒரு இந்துக்களுடைய ஐடென்டிட்டி, அதை வந்து முஸ்லீம்கள் ஆக்கிரமிக்க முயல்கிறாங்க அப்படின்ற விஷயமும் இல்லை. இதில் வந்து மிஸ்ஹேண்ட்லிங், நம்ம அதிகாரிகள் சரியாக ஹேண்டில் பண்ணாததோட விளைவு தான். சமீபத்தில் நம்ம திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொன்ன மாதிரியே திமுக ஆட்சியில் வந்து அதிகாரிகள் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த செல்வாக்கு தான் இதா சார்? எப்படி சார்? இல்லை, அதிகாரிகள் செல்வாக்கு அவர் சொல்கிறது வந்து அந்த கனிம வள கொள்ளையில் வந்து அதிகாரிகள் வந்து அவருக்கு ஈல்டு ஆகலை பல அதிகாரிகள் அப்படின்றது தான். இப்போ அந்த ஜெகபர் அலி கொலை வழக்கு புதுக்கோட்டை, அதில் கூட அதிகாரிகள் வந்து குவாரி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க, ரைட்டா. அந்த மாதிரி சில முரண்பாடுகள் இருக்குது. அவருக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த கனிம வள கொள்ளையில் தான் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அதை சொல்லியிருப்பார் துரைமுருகனுடைய ஸ்பீச்செலாம் வந்து இந்த மதசார்பின்மை குறித்த இந்த விவாதத்துலலாம் பெரிய எஃபெக்டிவ் இல்லை, அந்தளவுக்கு ஆள் இல்லை. அவர் வந்து அண்ணாமலை
கோவையில் ஜெயிக்கிறதுக்கு மணல் மாஃபியாவை அமைச்சு உதவி பண்ண ஒரு மந்திரி அவரு வந்து இந்த பேராசிரியர் இடத்துல இருந்தாலும் அவர் பேராசிரியர்லாம் ஆக முடியாது, அவருக்கான அந்த ரோல்லாம் கிடையாது. பட் இதுல வந்து இல்ல இந்த வார்த்தை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக காரணம் வந்து அரசு அதிகாரிகளுடைய ஒரு மெத்தன போக்கு தானே சார், அதை நான் கேட்க வரேன். அது ரைட், அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு, அவங்களுக்கு இந்த இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியல, அது ரைட். இன்னைக்கு கூட இல்ல தெரியலையா, இல்ல பிஜேபிக்கு இல்ல ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பயப்படுறாங்களா எப்படி சார்? அது நீங்க காவல்துறை மட்டாளத்தில் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பயப்படுறாங்க, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கடலோர காவல்துறை அதிகாரியாக இருந்த ஒரு ஏடிஜிபி வந்து இப்போ வந்து மாநில சைபர் கிரைம் அதிகாரியாக போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்காரர். இன்னைக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய டிஜிபி வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கு ஃபேவரான ஒரு ஆள் தான். அவர் வந்து தன்னுடைய முடியிலேயே அந்த குடிமின்றது ஒத்த குடிமை வச்சுருப்பாங்க நார்த் இந்தியன். ஓஹோ, அந்த ஒத்த குடிமை வச்சிருக்கக்கூடிய பிராமண அதிகாரி தான் இன்னைக்கு டிஜிபியாக இருக்கக்கூடிய ஒரு ரைட்டா, அவரோட ஹேண்ட்லிங்கில் தான் மதுரை வருது. அந்த மாதிரி சில அதிகாரிகள் வந்து பிஜேபிக்கு பயந்துருக்காங்க, பயந்து தான் செயல்படுறாங்க. பிஜேபி நாளைக்கு என்ன பண்ணிடுமோ அப்படின்றது பயப்படுறாங்க. அவங்க பண்ண ஊழல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிஜேபி கையில் எடுத்ததுன்னா வம்புன்னா ஆகும் அப்படின்ற மாதிரி பயந்து தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. சில அதிகாரிகள் இருக்காங்க, ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது ரைட்டா. இப்போ நம்ம சென்னை நகர கமிஷனர் இருக்கார், அவர் ட்ராக் ரெக்கார்ட் ஃபுல்லாக பிஜேபிக்காரன்னு அரெஸ்ட் பண்ணி தான் அவரோட ட்ராக் ரெக்கார்டே வச்சுருக்காரு. அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இந்த மாதிரியும் இருக்காங்க அதிகாரிகள், அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ அதிகாரிகள் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள்லையும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நார்த் இந்தியன் அதிகாரிகள் வந்து பிஜேபியோட ட்ராக்ல இருப்பாங்க. ஏன்னா 15 வருஷமாக பிஜேபி வந்து இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு. ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இல்லாமலாம் இருக்காது இங்கே எதுவுமே. நீங்கள் 15 வருஷமாக ஒரு பெரிய ஆளுமைக்கு உட்பட்டு நீங்கள் இருக்கும்போது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்கும். இல்ல இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்ப காவல்துறையை வச்சிருக்க முதல்வர் அவங்களுக்கு தெரியாது எப்படி சார்? இது தெரியும், முதல்வருக்கும் நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். பயப்படுறாங்களா? அது வந்து நீங்க எவ்வளோ அதிகாரிகள்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இருக்காங்க. எவ்வளோ பேரை மாற்றிக்கிட்டே நீங்க இருப்பீங்க ரைட்டுங்களா? அப்போ அதுக்கான ஃபோர்ஸ் என்ன ரைட்டுங்களா? இப்போ நார்த் இந்தியன்ஸ் இல்லாமல் வந்து தமிழக போலீஸை கட்டமைக்கவே முடியாது. நல்ல ஆஃபீஸர்ஸ்ன்னு தேடினாலும் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. ரொம்ப மோசமாக பிஜேபிக்கு பயப்படக்கூடிய ஆஃபீஸர்னு பார்த்தாலும் நார்த் இந்தியன் இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபிக்கு பயப்படக்கூடிய ஆட்கள்னு பார்த்தா தமிழ் ஆட்களும் இருக்காங்க. ஆமாம், ரொம்ப மோசமாக பயப்படக்கூடிய ஆட்கள் தமிழ் அதிகாரிகளும் இருக்காங்க ரைட்டுங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ஏடிஜிபி தன்னுடைய இதில் எரிச்சிட்டாங்க, தன்னுடைய ரூமை எரிச்சிட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறது சீருடை பணியாளர். அந்த அம்மா குற்றம் சாட்டக்கூடிய அதிகாரி வந்து ஒரு தமிழ் ஆஃபீஸரோட ஒய்ஃபு, சீமா அகர்வால்னு ஒரு அம்மா, அதோட ஒய்ஃபு. அந்த தமிழ் ஆஃபீஸர் யாருன்னா அவர் ஏகே விஸ்வநாதன் சொல்லிட்டு ஆளினாலாக இருந்தவர். அவர் தமிழ்நாட்டில் அவரை மாதிரி செல்வாக்கான அதிகாரியே கிடையாது, அவரை மாதிரி பணம் பின்புலம் இருக்கக்கூடிய அதிகாரி யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அதிகாரி அவர். அதிமுகவுக்கு ஆளினாலாக இருந்தவர், எல்லாமா இருந்தவர். ஸோ அங்கேயும் இருக்காங்க அதிகாரிகள் டிஃப்ரெண்ட், ஐதர் சைட்லேயே இருப்பாங்க. நார்த் இந்தியன்றதுனால அவன் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பான்னு சொல்ல முடியாது, சவுத் இந்தியன்றதுனால அவன் வந்து திமுக ஆட்சிக்கு ஆதரவாக இருப்பான்னு சொல்ல முடியாது. அதிமுக ஆதரவு அதிகாரிகள்னு நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா? தமிழ்லேயும் இருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் இருக்காங்க. இப்போது தினகரன் ஒருத்தர் சென்னையில் வந்து இருந்தார், குட்கா கேஸில் அவர் மாட்டினார். தினகரன் ஒருத்தர், அவர் வந்து தமிழ் அதிகாரி தான். ஏன்னா அவர் மேலே வந்திருக்கக்கூடிய கேஸ் வந்து குட்கா கேஸு. அது மாதிரி இப்போது தாம்பரத்தில் ஒருத்தர் கமிஷனராக இருக்கார், நார்த் இந்தியன் ஆஃபீஸர், பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதே மாதிரி அடுத்து டிஜிபியாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஆள் ரைட்டுங்களா, அவர் அபய்குமார் சிங்னு, ஏகேசி. அவரு வந்து நார்த் இந்தியன் ஆஃபீஸர், பட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஆனஸ்ட் சரிங்களா? இப்போது தாம்பரத்தில் கமிஷனராக இருக்கிறவர் தான் வந்து ஆருத்ரா கேஸில் எக்கனாமிக்ஸ் விங்கில் இருக்கும்போது எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணார். அவர் தூக்கி போட்டு எல்லாரையும் லைம்லைட்டில் கொண்டு வந்தார், அரெஸ்ட் பண்ணார். ஸோ அவர் தான் இப்போது தாம்பரத்தில் இருக்கார். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது, யார் என்னன்னெலாம் சொல்ல முடியாது. சந்தீப் ராய் ரத்தோர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு அதிகாரியாக இருந்தார்ன்றது வந்து
பல ஊடகங்கள் இருக்குது. ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஊடகவியலாளர் நம்ம சவுக்கு சங்கருக்கு நெருக்கமானவரோட அவர் இப்போது சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த ஊடகவியலாளரோட சேர்ந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் 6th ஃப்ளோரில் ஒன்றா உட்காந்து தண்ணி அடிக்கிற வீடியோஸ்லாம் வந்துச்சு சந்தீப் ராய் ரத்தோரோட. ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் அதிகாரிகள் இப்படி தான் இருப்பாங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருப்பாங்க. அங்கே ஒன்று. இப்போ ஏகே விஸ்வநாதன் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சவர் தான் நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர். எல்லாத்தையும் செஞ்சவர் தான் அண்ணன் சவுக்கு சங்கர். ஸோ அந்த சோர்ஸ் இங்கேருந்து வந்ததா சார்? இங்கேருந்து தான் வந்தது. ஏகே விஸ்வநாதன் தான் சவுக்கு சங்கருடைய ஆலினால் சோர்ஸ். ஸோ நம்ம அதிகாரிகளை வந்து இப்படியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போவும் ஏகே விஸ்வநாதன் தான் ஃபீட் பண்ணுவார் சவுக்கு சங்கருக்கு, விடாமல் ஃபீட் பண்ணுவார். அவர் என்றைக்குமே அவர் இல்லாமல் இவர் இல்லை, இவர் இல்லாமல் அவர் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். இன்னொரு இப்போதான் நீர்த்து போச்சு சார். இப்போ அந்த சோர்ஸ் வந்துட்டு எல்லாம் வரும். மறுப்பு தெரிவிக்கலையா? வெறும் அதை பற்றியே பேசலையே, அதை பற்றியே பேசல. இன்னைக்கு வந்து நக்கீரன் ஆபாசமா, நக்கீரன் ஆபாச பத்திரிகை. என்னடா ஆபாசம்? அதுக்கப்புறம் அந்த ஞானசேகரனுடைய செல்ஃபோனை எனக்கு தெரியும், செல்ஃபோன் கால் ரெக்கார்ட் டீட்டெயில் எல்லாமே நான் வச்சுருக்கேன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். ஆண்மை இருந்தால் டிஜிபிக்கு வந்து அண்ணாமலை விசாரணைக்குள்ளாக்குன்னு நான் கேட்குறேன். அதை இவர் எடுத்துக்கிறார். ஆண்மை இருந்தால்னு கேட்குறாரு. பிரகாஷ் வந்து ஆபாசமான ஆள். கண்டிப்பாக திருச்சி சூர்யான்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போனீங்கன்னா நாத்தம் புடுங்கிக்க உனக்கு. அவ்வளோ விஷயம் மெட்டீரியல் வந்து அவர் வச்சிருக்காரு. இன்னும் வீடியோஸே இருக்கு. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்